திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலக் குறைவினால ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்று வரும் நிலையில அவரை கடுமையா விமர்சிச்சிருக்காரு உச்சநீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி மார்க்கண்டேய கட்சு. திமுக தலைவர் கருணாநிதி கடந்த 4 நாட்களா உடல்நலம் இல்லாம சென்னை காவேரி ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வராரு. அவரை காண பல தொண்டர்கள் காவேரி ஹாஸ்பிட்டல் முன்னாடி காத்து கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பல அரசியல் தலைவர்களும் அவரை சந்திச்சு அவருடைய உடல்நலம் குறித்து நலம் விசாரிச்சுட்டும் வராங்க. பல கருத்து வேறுபாடுகளும் கொள்கை வேறுபாடுகளும் இருந்தாலும் கூட திமுகவை பரம எதிரியா கருதும் அதிமுக அமைச்சர்களும் கலைஞர் கருணாநிதிய நேர்ல சந்திச்சு நலம் விசாரிக்கிறாங்க. இப்படி இருக்கும் வேளையில ஜல்லிக்கட்டு பிரச்சனை அப்போ தமிழர்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்த உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதி மார்க்கண்டேய கட்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் கருணாநிதிக்கு தமிழர்கள் அனுதாபம் காட்டுகின்றனர் அப்படின்னும், கருணாநிதி அரசியல்ல நுழையறதுக்கு முன்னாடி அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு, தற்பொழுது அவருடைய துணைவியார், மகன் ஸ்டாலின், மாறன் சகோதரர்கள், கனிமொழி மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்கணும். காமராஜர் மறைவினப்போ அவரது பெயர்ல எந்த சொத்துமே கிடையாது, என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கருணாநிதிய கடுமையா விமர்சிக்கும் வகையில தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல கருத்து தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே குவிஞ்சிருக்கிற திமுக தொண்டர்கள் மற்றும் செய்தியாளர்களுக்கு சென்னை மேற்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான ஜே அன்பழகன் உத்தரவின் பேர்ல உணவுப் பொருட்களை வழங்கி வராரு. கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு காவேரி ஹாஸ்பிட்டல்ல குவிஞ்சிருக்கிற ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சாலையிலேயே படுத்து தூங்குறாங்க. இதே மாதிரி பத்திரிகையாளர்களும் சாலையில உட்கார்ந்துருக்காங்க, இரவு அங்கேயே படுத்துக்கிறாங்க. இதையடுத்து பத்திரிகையாளர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு உணவு குடிநீர் வழங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு நெட்டிசன் ஒருத்தர் ஜே அன்பழகனை ட்விட்டர்ல தொடர்பு கொண்டு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா திமுக மேற்கு மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான ஜே அன்பழகன் உணவு வழங்க ஏற்பாடு செஞ்சிருக்காரு. ட்விட்டர்ல அவர் நேத்து கூறும்போது, பத்திரிகையாளர்களுக்கு பிரியாணி, கழக தோழர்கள் ஆயிரக்கணக்கானோருக்கு மதிய உணவு, 5000 குடிநீர் பாட்டில்கள் அப்படின்னு சற்று முன்னாடி கொடுத்திருக்கோம். இரவு ஃப்ரைட் ரைஸ் வழங்க ஏற்பாடு நடக்குது அப்படின்னு கூறியிருக்காரு. இதுக்கான புகைப்படங்களும் பகிரப்பட்டிருக்கு. இதனால தொண்டர்களும் பத்திரிகையாளர்களும் வேற எங்கேயும் அலையாம அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே குழுமி இருக்காங்க. ஆனா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்றப்போ தொண்டர்கள் கேட்பாரற்று குழுமி இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்தார்கள்னு சொல்லப்படுதே தவிர இணைத்து வைக்கப்பட்டார்கள். அவங்க இணையலை, மனப்பூர்வமாக இணையலை. பாஜகவோடு சேர்ந்து இந்த எடப்பாடி அரசு அமையக்கூடாது என்று அதற்கு எல்லா வகையான சதியையும் செய்தது யாரு? ஓபிஎஸ் தான்.